வந்து யார் வர போகிறான் எல்லாம் காட்டில பார்த்தோன்னா I want to share a short story. David பார்த்தோன்னா he was a great worshipper, a great musician. ஆனால் பைபிள் வந்து அவரை வந்து வேற சைடில் காமிச்சிச்சு, வேற விதத்தில் காமிச்சிச்சு. ஆஸ் வந்து ஷெப்பர்ட் பாயாக காமிச்சிச்சு. பட் then the true God கடவுள் வந்து அவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி he lifted him as a king. And அதே போல இன்னைக்கு வரவர் பார்த்தா is a very humble servant of God. And every beginning that he is doing is it's with a humble. And கடவுளை வந்து அவரை உயர்த்தி எங்கேயோ உயர்த்தி வச்சிருக்காரு. ஸோ அவர் வாழ்க்கையில் எல்லா ஏஜஸ்ல பார்த்தோன்னா இட்ஸ் a huge testimony. It's a miracle that what God has done in his life. So without further delay, let's welcome Pastor Matthew Raj in our midst. Praise the Lord, praise the Lord. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். உங்களை இந்த ஃபேஸ்புக் லைவ்ல பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். Thank you so much, mate. Thank you so much, Pastor. Oh, really? So nice, Pastor. எப்படி இருக்கீங்க, Pastor? நல்லா இருக்கு, ஆண்டவர் கிருபையால. Amen. So, Pastor, நம்ம question நம்மளோட டைம்ல ஜம்ப் பண்ணாத பின்னுக்கு எனக்கும் நம்ம வியூவர்ஸை பார்க்குற ஒவ்வொரு ஆளுக்கு பார்த்தோன்னா உங்களை பற்றி உங்களோட மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலி பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் ஷேர் பண்ணுங்க, Pastor. ஃபர்ஸ்ட்டு என் பேர் வந்து மெத்யூ ராஜ். நான் வந்து சுங்கைப்பட்டாணி கடா பட்டணத்தில் சுங்கைப்பட்டாணி பட்டணத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு வரேன். நான் வந்து அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணுறேன், அப்புறம் ஊழியம் செய்து அப்புறம் பாடல் கம்போஸ் பண்ணி அநேக வாலிபர்களுக்கு மியூசிக் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அநேக இடத்துக்கு வந்து மியூசிக் செமினார், வர்ஷிப் செமினார், நம்மளோட யூனிஃபைட் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரியில் நம்ம வந்து ஈடுபாடாக இருக்கிறோம். அந்தாண்ட நம்மளோட சர்ச் பேர் வந்து பெத்தல் அசெம்பிளி சுங்கைப்பட்டாணி. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு சீனியராக இருக்கிறது வந்து என்னுடைய அண்ணன் பாஸ்டர் தாமஸ் ராஜ். அவர் வந்து சீனியர் பாஸ்டர். ஸோ அவருக்கு நான் வந்து அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அநேக அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸுங்க இருக்கிறாங்க. ஸோ அதில் நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன். எனக்கு ஒரு மனைவி, 3 ஆண் குழந்தைங்க, சிங்க குழந்தைங்க. அந்தாண்ட ஓகே, அவ்வளோதான். Thank you so much, Pastor. Thank you so much. It's so great that you share part of how God has done so much of things in your life. So, Pastor, you சொன்னீங்க நீங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கீங்க. லைஃப் வந்து நம்மளுக்கு பாஸ்டர் நிறைய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இந்த கரியர் சூஸ் பண்ணமா, இது நம்மளுக்கு நிறைய ஆப்ஷனல் இருக்குது. பட் தென் what makes you to become a pastor? எது அந்த தீர்மானம் எடுக்க வச்சுச்சு நான் வந்து பாஸ்டராக ஆகணும் அந்த மாதிரி? பாஸ்டராக ஆகணும்னு சொல்லி என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் அது வந்து ஒரு அப்பா ஏற்கனவே எங்களுக்கு முன்னே அப்பா வந்து ஒரு பாஸ்டராக இருந்தார். அப்பா ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியத்தை நாங்கள் பார்த்தோம். அவர் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சார், என்னென்ன விமர்சனத்தை ஜனங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த தமிழ் ஊழியத்தை செய்யறதுக்கு வந்து சரி வராது அப்படின்னு சொன்னோன்னே அப்பா இறந்த பிறகு நான் அண்ணன்கிட்ட தம்பிக்கிட்ட சொன்னேன், நம்ம ஊழியத்தை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்மளுக்கும் அனுபவம் இல்லை, ஸ்டாப் பண்ணிடலாம். அப்பா செஞ்ச வரைக்கும் செஞ்சார். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போ ஜனங்க வந்து எங்கெங்கே போகிறாங்களோ ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு 40 days வந்து சர்ச் வந்து அப்படியே அடைச்சி கடந்தது. எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சபை ஜனங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி ப்ரேயர் பண்ணி, இல்லை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அண்ணனை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதோடு நாங்கள் செய்ய ஆரம்பித்து அப்புறம் சில காலங்கள் ஆரம்பத்தில் வந்து வர்ஷிப் லீடராக இருந்தேன். அப்புறம் அநேக கிளை சபைகள் நம்ம சீனியர் பாஸ்டர் மூலிமா பினாங்கில், பிராயில், டைப்பிங்கில் நம்மளோட கிளை சபைகள் வந்து ஊழியம் பெருக ஆரம்பிச்சிச்சு.
அப்புறம் அவரும் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணி எங்களை இது வரைக்கும் கைட் பண்ணி கொண்டுட்டு வர. Amen, amen. So, Pastor, as a servant of God, ஏன் கடவுள் வார்த்தை சொல்லியிருக்கு நம்ம ஹம்பலாக இருக்கும்போது காட் நம்மளை உயர்த்தி வைப்பார்னு. ஸோ as a servant of God-ஆக இருக்கும்போது ஹம்பிள்னஸ் எவ்வளோ முக்கியம் பாஸ்டர்? ஹம்பிள்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ்பெஷலி ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளை அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறோமோ நம்ம எல்லாருக்கும் ஹம்பிள்னஸ் வந்து இருக்கணும். அந்த ஹம்பிள்னஸ் வந்து எது குறித்தும் பெருமை பாராட்டுறதுக்கு வந்து எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை. இப்போது பாராட்டுக்கள் வரும்போது தான் அந்த ஹம்பிள்னஸ் வந்து ஒரு 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 டேஞ்சரான ஒரு காரியமாக இருக்குது. பாராட்டு வரும்போது ஜனங்க வந்து பாராட்டுவாங்க, நல்லா ஊழியம் பண்ணுறீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க, நல்லா இசை வாசிக்கிறீங்க, நல்லா ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நிறையா காரியங்கள் வந்து ஜனங்க பேசுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது நம்மளுக்கு பெருமை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு நான் எப்படி செட் பண்ணிக்குவேன்னா, நல்லா பாடுறேன் அப்படின்னு ஆட்கள் சொன்னாலும் அது நீங்கள் பெஸ்ட் சிங்கர் அப்படின்னு சில பேர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ஓ நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையா இல்லையா? அது உண்மையான ஒரு விஷயம் இல்லை. என்னை விட பல லட்சக்கணக்கு பேர் நல்லா பாடுறவங்க இருக்கிறாங்க. அப்போ நல்லா அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்கிறீங்கன்னு சொன்னாலும், நீங்கள் தான் அந்த விஷயத்தில் பெஸ்ட்டுன்னு சொன்னாலும் அதுவும் உண்மை இல்லை. என்னை விட பல மடங்கு அபிஷேகத்தை பெற்று வரங்களை பெற்று பல லட்சம் பேர் வந்து இந்த உலகத்தில் இந்த பூமியில் ஊழியம் செய்கிறாங்க. அப்போ நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது உண்மையிலே ஆண்டவர் கொடுத்ததை மறுபடியும் அவருக்குன்னு அவரோட ராஜ்யத்தை கட்டுறதுக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். அதுதான் என்னோட இது. அப்போ அந்த ஒரு யோசனை இருக்கும்போது பெருமை வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்காது. அப்போ ஹம்பிள்னஸ், இயேசுவே அந்த அளவுக்கு இறங்கி சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து நம்மளுக்காக சேவை செஞ்சு ஊழியம் செஞ்சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்னும் எப்படி இருக்கணும். So true, Pastor. Pastor, நீங்க வந்து இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னீங்க நீங்க வந்து பாட்டு கம்போஸ் பண்றீங்க, பாட்டு எழுதுறீங்கன்னு. ஸோ இத்தனை வருஷ காலங்கள Pastor எத்தனை சாங் நீங்க வந்து எழுதியிருக்கீங்க? நான் எழுதுனது ஒரு 10 பாட்டுக்கிட்ட இருக்கும், கம்ப்ளீட்டாக பண்ணுது. ஆனால் எழுதாதது வந்து ஒரு 200 பாட்டு இருக்கும். அந்த 200 பாட்டு நான் சொல்கிறது என்னென்னா கம்ப்ளீட்டான பாட்டு இல்லை, எனக்கு மெலோடி மட்டும்தான் கிடச்சி ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு ஜபத்துக்கு போகும்போது திடீர்னு அந்த ராகம் வரும், ஆனால் அதுக்கு ஏற்ற வார்த்தையை வந்து உட்காந்து எழுதுறதுக்கு இன்னும் டைம் இல்லை. ஆனால் ஒரு 10 பாட்டு வந்து வித் த மெலோடி லிரிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஐ சி பாஸ்டர். பாஸ்டர் எப்படி பாஸ்டர் அந்த ப்ராசஸில் நீங்கள் சொல்கிறீங்களா கடவுளோட பிரசனத்துக்கு போகும்போது அந்த மெலடி வருது, மெலடி அது அந்த அந்த ரிலேஷன் அந்த பாண்டிங் எப்படி பாஸ்டர்? ஓகே, நான் அது எங்கே அது ரொம்ப கிடைக்கும்னா மேலுக்கு நின்று வாசிக்கிறத விட கீழே காங்கிரிகேஷனாக இருந்து நான் கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன். அந்த நேரம் தான் பல விதமான மெலோடி சில சமயம் ஒரு பாடலாகவே வரும். அப்போ நான் அதை தான் வர்ஷிப் டீமு மெம்பர்ஸு லீடர்ஸ் மியூசிஷியன்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், நீ கீழே இருக்கும்போது நல்லா ஆராதிங்க, அதுதான் ஒரு ப்ரெஷஸான ஒரு டைமு. அந்த நேரத்தில் புதிய ராகம் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து கார்டு ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை, நம்ம லிரிக்ஸை ஃபோக்கஸ் பண்ண அப்படியே 100% ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே ஆராதிக்க முடியும். ஸோ அந்த நேரத்தில் தான் அந்த வர்ஷிப் டைமில் அப்புறம் ஜபத் ப்ரேயர் மீட்டிங் நடக்கும்ல, அந்த நேரத்தில் அப்படியே அந்த ஃப்ளோவில் சில பாடல்லாம் வரும். என்ன ஒன்று ரொம்ப இந்த ஃபோன் வர்றதுக்கு முன்னே ரொம்ப பாடல் வந்து சேவ் பண்ணலை. ஆமாம், சேவ் பண்ணப்போ போச்சு. ஆனால் ஆண்டவர் கிருபையால் இப்போ வந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன உட்காந்து கொஞ்சம் அந்த ப்ரெசன்ஸில் உட்காந்து கொஞ்சம் பாடலை எழுதணும். ஆனால் எவ்வளோ நல்லா இருக்குல்ல அந்த ப்ரெசன்ட் உட்காரும் போது கடவுள் வந்து கம்யூனிகேட் பண்ணி நம்மளுக்கு அது அந்த அந்த கொடுக்கும் போது இட்ஸ் ஸோ ப்ரெஷஸ்.
நீங்கள் சொல்ல போது நான் யோசித்தேன் கேட்கும் போது நல்லா இருக்குல்ல அப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகணும். ஓகே பஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பஸ்டர், நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் சாங் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்கள் எழுதும் போது நீங்கள் என்ன சூழ்நிலையில் நீங்கள் அந்த பாட்டை எழுதுனீங்க, இல்லை நீங்கள் என்ன சூழ்நிலை இருக்கும் போது அந்த பாட்டை எழுதுனீங்க? ஸோ அந்த பாட்டோட மோட்டிவ் என்னது, எப்படி அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் சாங் வந்துச்சு, எப்படி எழுதுனீங்க? ஆஃப்டர் எஸ்பிஎம் ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலைக்கு போயிருந்தேன். அந்த வேலை செய்கிற இடம் வந்து ரொம்ப துருவாக இருக்கும், கச்சரவாக இருக்கும் அந்த இடம். அது வந்து க்ளூ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு கம்பெனி. அப்போது எப்போ மாசா ரேஹாட் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவேன். அந்த மாசா ரேஹாட்டுக்கு வந்தோடனே நான் பின்னாடி பகுதி கேலாங்க்கு பின்னாடி பகுதி போயிட்டு சரியான குப்பையாக இருக்கும் அந்த இடம். ஆனால் அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா யாருமே வரமாட்டாங்க. அப்போ நல்லா அப்படி வர்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போவேன். அந்த நேரத்தில் போயிட்டு ஆகாயத்தை பார்த்து அப்படியே ஸ்காயை பார்த்து அப்படியே வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் நன்மைகளின் தேவனே சாங் வந்து எனக்கு அப்பயே அந்த ராகத்தோட அந்த லிரிக்ஸோட ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம். பஸ்தா அந்த பாட்டை பாடுறீங்களா பஸ்தா? ஷூர். Thank you பஸ்தா. Praise the Lord. Guys, there is a song for you guys. நீ இருந்தால் போதும் வரும் ஆசீர்வாதம், நீர் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. நீ இருந்தால் போதும் வரும் ஆசீர்வாதம், நீர் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. நான் உமக்கே சொந்தம், நீ எனக்கே சொந்தம், என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் உமக்கே சொந்தம், நீ எனக்கே சொந்தம், என்னை அர்ப்பணிக்கிறேன். நன்மைகளின் தேவனே, உம்மை நன்றி சொல்லி பாடுவேன். நீர் துதிகளின் பாத்திரா, உம்மை துதித்து பாடுவேன். நன்மைகளின் தேவனே, உம்மை நன்றி சொல்லி பாடுவேன். நீர் துதிகளின் பாத்திரா, உம்மை துதித்து பாடுவேன். நீர் இல்லாம நிம்மதி இல்லை, நீர் இல்லாம வெளிச்சம் இல்லை, நீர் இல்லாம வாழ்வே இல்லை, நீர் இல்லாம ஜீவனே இல்லை. நன்மைகளின் தேவனே, உம்மை நன்றி சொல்லி பாடுவேன். நீ துதிகளின் பாத்திரா, உம்மை துதித்து பாடுவேன். Wow, Pastor, the lyrics is so nice. நான் நீங்கள் பாடிக்கிறேன், நான் கேட்டுக்கிறேன். எனக்கு அந்த லிரிக்ஸ் கொஞ்சம் some goosebumps வந்து. The lyric is so powerful, so emotional. அவ்வளோ லவ் அந்த லிரிக்ஸில் இருக்கு. So amazing. அந்த ஒரு கட்டத்தில் நான் உமக்கே சொந்தம், நீர் எனக்கே சொந்தமா பாஸ்டர், the lyrics. So nice, Pastor. Thank you so much, Pastor. Really, thank you so much. It's really so blessed. Pastor, the next question is பார்த்தோன்னா, when you wrote your first song, நீங்கள் தரவங்க பாட்டு எழுதும் போதோ, இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் மினிஸ்ட்ரி செய்யும் போதோ, நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டிஸ்கரேஜ்மெண்ட் பீப்புள் கிட்டேருந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா பாஸ்டர்?
டிஸ்கரேஜ்மெண்ட் வந்து நான் ஆரம்ப காலத்தில் யூத் மீட்டிங்கில் வந்து வர்ஷிப் நடத்தும் போது என்னடா கழுத மாதிரி கற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்துக்கு அந்த சரியான பீச்சில் பாட தெரியாது. எனக்கே ஃபீல் பண்ணோம், ரொம்ப கத்தி பாடுற மாதிரி இருக்குது, அவங்க சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லி நானே ஒத்துக்குவேன். இருந்தாலும் அழுக வரும், அழுந்துருவேன். சில கேள்விலாம் வந்து இது வந்து ஒரு சாதாரணமான கேள்வி தான், இன்னும் பயங்கரமான வார்த்தைகள்லாம் எழும்பி வந்திருக்குது. அப்போது ஆண்டு சமூக ஆனால் அந்த அழுகையை வந்து மனுஷனுங்க கிட்ட போய் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நேராக அப்படியே அந்த சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எல்லாம் இப்படி கேவலமாக பேசுகிறாங்க, ரொம்ப அவமானமாக இருக்குது, வேறு யாரும் இல்லை செய்யறதுக்கு, நான் தானே இப்போ கீத்தரை வச்சுக்கிட்டு பாடணும், எனக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. தாவீது அவருக்கு எப்படி அபிஷேகம் பண்ணி நீங்கள் அவர் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியல, நான் கண்ணால் பார்க்கல, காதால் கேட்கல, ஆனால் எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்க, அபிஷேகம் கொடுங்க, கற்றுக் கொடுங்க, ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டுது. அப்புறம் ஒன்று ஒன்று ஒரு மாற்றம் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அப்போது அந்த ஜெபம் வந்து ஆண்டவர் வந்து கேட்டு பதில் கொடுத்துட்டாரு முடிஞ்சு அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். இன்னமும் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு எல்லா ரீதியிலையும். பாடலாக இருக்கட்டும், இசை கருவியாக வாசிக்கிறதா இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எல்லா ரீதியிலையும் ஆண்டவர் படிப்படியாக இன்னமும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஸ்டில் இன் லேர்னிங் ப்ராசஸ். அப்படிதான் கைஸ், நான் பாஸ்டர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எவ்வளோ நீங்கள் எவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணாலும், யார்கிட்ட சொல்லுறதுன்னு அந்த சூழ்நிலை இருந்தாலும், பட் காட் இஸ் தேர். அவர்கிட்ட வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த அது காட்டிலும் ஒன்று காரியம் என்னன்னு பார்த்தோன்னா, God is a teacher. God is a teacher. He will teach you. பாஸ்டர் சொன்ன மாதிரி தான் அவருக்கு வந்து ஏதோ தெரியும், பட் யூ கேன் சி த ஹவ் இஸ் எப்படி பாடினா நீங்களே பார்த்தீங்களா, இட்ஸ் பிகாஸ் God is with him. கடவுள் வந்து அவரை டீச் பண்ணி அவர் கூட இருந்து he has made it this far. உங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் அவர் பிரசன்னத்தில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், there is no greater teacher than God. So he is there for you guys. So thank you so much pastor and point share பண்ணதுக்கு. And how many instruments you will play pastor? How many instrumentsனா என்னோட ஃபேவரட் வந்து ட்ரம்ஸ். இது வரைக்கும் என்னதான் பாஸ்டர்னு அழைக்கப்பட்டாலும் அப்பப்போ நானே கேட்டுக்கிட்டு நான் வாசிக்கிறேன்டா கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு போயிடுவேன். ஸோ ட்ரம்ஸு 10 வயசில் ட்ரம்ஸு ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். அந்த ட்ரம்ஸு ப்ளே பண்ணுற ஒரு கதை ஞாபகம் வருது. அது எப்படி எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா, வர்ஷிப் லீடருக்கும் ட்ரம்மருக்கும் அந்த எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே ஒரு சண்டை வந்துடுச்சு சர்ச்சில். அப்போ சண்டை வந்துட்டோன்னே வர்ஷிப் லீடர் என்கிட்ட வந்து வேறு வழியே இல்லாமல் வந்து கேட்டார், ஐயா நீ ட்ராமா வாசிப்பேன் ஐயா? நான் எடுத்தோன்னே ஆமாம் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸ் எனக்கு. ஏன்னா அப்போ வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்டேஜில் புல்பில்ல விடவே மாட்டாங்க, ரொம்ப 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 டிசிப்ளினாக கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு பிறகு கீபோர்டு, கீத்தாரு, கீபோர்டு, ஃப்ளூட்டு கொஞ்சம் ஊதுவேன். வயலின் கொஞ்சம் லேசாக வாசிப்பேன், அந்த அளவுக்கு இல்லை, ஒரு அளவு வாசிப்பேன். அப்புறம் போன வாரம் தோல் ட்ரை பண்ணேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் வாசிக்கிறது இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் இந்த பெர்கஷன் செட்ஸு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, இதுக்கு மேலே கற்றுக்கணும். எனக்கு பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது வரைக்கும் நான் கற்றுக்காமல் இருக்கிறேன் அப்படின்னா சாக்ஸோஃபோன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதை வாங்கி அதை நான் கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. Definitely it will happen pastor. Pastor, இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னீங்களே, லைக் நீங்கள் வந்து
ரொம்ப லைக் யூ டீப் இன்ட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வெரி வெல்ல எது வந்து நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் வேர்வையை சிந்தி டைமை போட்டு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இதை நான் செஞ்சே ஆகணும் கற்றுக்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபஸ்ட்டு? நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா கீதார். இப்போ வாசிச்சேனே கீதார், என்னோட கையில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டான கை. அப்போ அந்த ஸ்கின் வந்து ரொம்ப எனக்கு வலியை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குறுகிய காலத்தில் அதை எப்படியாச்சும் கற்றுக்கிட்டு வாசிக்கணும். ஏன்னா வீட்டு கூட்டத்துக்கு போகும்போது கீதார் தான் எடுத்துகிட்டு போயிட்டு வாசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ அப்பா கூட்டிகிட்டு போவார், வீட்டு கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் கீதார் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணார். அப்போ ஒரு 3 கார்டு ஜிசிடி 3 கார்டை கற்றுக்கிட்டு அப்படியே வாசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மத்தியிலையும் அப்படியே தாண்டி வந்துட்டேன். ஓகே பஸ்தர், எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் வந்து நல்லா மியூசிக் வாசிக்கிறீங்க, நல்லா வாசிக்கிறீங்க, தாமஸ் நல்லா வாசிக்கிறாரு, நிக்கியான ஒரு சைட்டு. இன்னைக்காச்சும் இந்த 3 பேர் நீங்கள் ஒன்றா சேர்ந்து இன்னைக்காச்சும் மியூசிக்னால சண்டையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கா பஸ்தா? நீ என்னம்மா நல்லா இருக்கிறத? ஓகே, ரொம்ப நான் நிக்கி, அண்ணன் ஆடம், ஆக்சுவலாக 5 பேர், ரோனல் 5 பேர். இந்த 5 பேரை வச்சு ஒரு ஓகே என்னோட தரிசனம், என்னோட பிளான் என்ன மாதிரி பிளானாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த 5 பேர் என்னோட இது என்னோட தாட். இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே ஒரு எனக்கு வந்த ஒரு ஐடியா. இந்த 5 பேர் நாங்கள் தான் பிரதர்ஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி, ஏன்னா ஒரு தடவை உக்காந்தோம்னா 8 ஹவர் 10 ஹவர் ப்ராக்டிஸில் போவோம். அப்போது நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு, மலேசியா இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இந்த பேண்டை வந்து கொண்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிரிக்கிற நீ. அந்த அளவுக்கு ஒரு பிளான் போட்டு யோசித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நிக்கியை தூக்கி தெலுங்கானுக்கு அமைக்கிறார், சென்ட் பண்ணுறாரு. நிக்கி தெலுங்கானுக்கு போயிட்டோன்னு எனக்கு பெரிய ஒரு பாதிப்பு. நான் அழுந்துட்டேன். என்ன ஆண்டவரே, நான் இந்த மாதிரி பிளான் வச்சுருந்தேன், என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னோடய ஃபோக்கஸ் வந்து இந்த பேண்ட் வந்து வேறு லெவலுக்கு போனோம். அப்போது அந்த சீசனில் அண்ணன் வந்து என்ன சொல்லுவார்னா, ஆத்மா ஆதாயம் செய்யுங்கடா, ஆத்மா ஆதாயம் செய்யுங்கடா, சுவிசேஷம் செய்யுங்கடா, ஆத்மாக்கள் ரொம்ப முக்கியம், எத்தனையோ வாலிபர்கள் வந்து அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறானுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு மியூசிக்கில் இருப்பார். ஆனால் இதையும் சொல்லுவார். அப்போது நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி என்னோடய ஃபோக்கஸ் வந்து நான் சர்ச்சுக்கு போவேன், நான் மியூசிக் வாசிப்பேன், அவ்வளோதான் என் வேலை. அதுக்கு அந்தாண்ட எந்த ஒரு ஊழியத்துக்கும், எந்த ஒரு ஆத்மாதயம் ஊழியத்துக்கும், வீட்டு கூட்டத்துக்கும், ஜபத்துக்கும் எதுக்குமே என்னை எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டு இருந்தேன். அப்போது அந்த சீசனில் வந்து ஆண்டவர் அந்த காரியத்தை உடைச்சார். என்னோட இருதயத்தை அவர் உடைச்சிட்டு நிக்கியை ஃபர்ஸ்ட் தூக்கிட்டார். அப்புறம் ரானல் ஏர்ஃபோர்ஸ் வேலை கிடச்சிருச்சுன்னு ரானல் போகிறான். அப்புறம் ஆடம் படிக்க போயிட்டான். கடைசியாக இருக்கிறது நானும் அண்ணனும். அப்போது 2 பேர் இருக்கும். அவர் வந்து அந்த அளவுக்கு மியூசிக்கில் இருந்தார். அப்படி ஆத்மா அப்படின்னு போயிட்டார். கடைசியாக நான் மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன இப்படி பிளான் பண்ணேன், ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் ப்ராஃபஸி அந்த சீசனில் தான் எனக்கு ப்ராஃபஸி வந்துச்சு. நீங்கள் பாடல் செய்வீங்க, அந்த பாடல் நான் இப்படி கை உயர்த்திக்கிட்டு நிற்கிறேன். ப்ராஃபஸி பண்ணது வந்து பாஸ்டர் குமாரதேவன், அவரை மறக்க மாட்டேன் நான். பாஸ்டர் குமாரதேவன் அவர் வந்து ப்ராஃபஸி பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாரு, அப்போ நான் ஆல்டரில் அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாடல் செய்வீங்க, ஆல்பம் செய்வீங்க அப்படின்னு சொல்லணுன்னே எனக்கு சிரிப்பு ஒரு மாதிரி வந்துடுச்சு. அந்த ஆல்பமை வந்து நீங்கள் சொந்தமாக செய்வீங்க, சொந்த ஸ்டூடியோ செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே எனக்கு நான் அந்த இடத்துல சிரிச்சிட்டேன். நம்ம எப்படி சொந்தமாக அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சிட்டேன். அது பிறகு
அப்புறம் என்னோட பேண்டும் இந்த மாதிரி உடஞ்சி போகிற மாதிரி போச்சா. அப்புறம் ஒரு ஆத்மாவை போயிட்டு சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் வழியை கொடுத்தாரு. போயிட்டு அந்த ஆத்மா வந்து 10 வருஷமாக ட்ரக்ஸில் இருக்கிறாங்க பினாங்கில். அப்போ நான் வந்து இந்த எஸ்பியில் ஒரு ட்ரக் அடிக்க ஈப்போவுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோன்னே அந்த தாயார் வந்து கால் பண்ணி, ஐயா என் மகனும் இந்த மாதிரி இருக்கிறான் ஐயா, வந்து ஏதாச்சும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அழுகுறாங்க ஃபோனில். அப்போ நானும் போகிறேன், பினாங் போகிறேன். அதுதான் என் வாழ்க்கையிலே செஞ்ச ஆத்மா ஆதாயம். அப்போ போய்கிட்டு இருக்கேன். போயிட்டோன்னே அந்த பையனை அந்த பிரதரை பார்த்துட்டு அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க, பிரதர் உட்காந்துருக்காங்க. அந்த பிரதர்கிட்ட பேசிட்டு, ஏன் பெற்றவங்களை இந்த மாதிரி அழு வைக்கிற, சரி நீ கிளம்பி வா, நான் ஈப்போவில் போய் விட்டுறேன். நீங்கள் என்னை போய் விட்டிங்கன்னா அங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகணுன்னு எனக்கு தெரியும்ட்டாங்க. ஐயோ எனக்கும் நான் ஜெபிச்சுக்கிட்டு போனேன், ஆண்டவரே ஏதாச்சும் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்புறம் சரி அந்த மாதிரினா ஏன் கூட வருவியா அப்படின்னு கேட்டேன். ஏன் கூட வருவியான்னு கேட்டோன்னே சரி ஓகேண்ணே உங்கள் கூட நான் வரேன் அப்படின்ட்டு. அப்புறம் கூட்டிகிட்டு வரேன். பினாங் பீச்சில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு வந்து மியூசிக் வரும், மிக்சிங் மாஸ்டரிங் வராது. அப்புறம் அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணுவீங்க? நான் மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணுவேண்ணே. ஷாக் ஆகிட்டேன். மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணுவீங்களா? சவுண்ட் இன்ஜினியரிங் 2 வருஷம் படித்தேன் பினாங்கில் அப்படின்ட்டாங்க. போயிட்டு ஒரு நம்ம பழைய அந்த ஸ்டூடியோ போயே ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஒரு பாட்டு, சரி இந்த பாட்டு ஒன்று இருக்குது, இதை நான் அழிச்சு போடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன், இதை ஏதாச்சும் பண்ண முடியுமா பாருங்கள். அப்போல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்போ அவர் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறாரு. ஐயோ எல்லாமே அசந்து போயிட்டோம். இன்னும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டார, எத்தனையோ ஃபியூ ஹவர்ஸில் பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் எங்களோட வாழ்வின் அர்த்தமோட சாங். வாழ்வின் அர்த்தம்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது, அது பாடல். அது பிறகு தான் நம்ம அந்த ஸ்டுடியோவில் வந்து ஆல்பமை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு செஞ்சு ஆல்பமை வந்து ரிலீஸ் பண்ணோம். ஸோ அவர் 10 வருஷமாக ட்ரக்ஸில் இருந்து இன்னைக்கு ஆண்டவர் அவரை தப்பு வச்சு நம்ம கூட இருந்து இப்போ சவுண்ட் இன்ஜினியராக ஊழியம் செஞ்சிட்ருக்காரு. அவர் பேர் வந்து பிரதர் பெத்ரிக். ஸோ இப்போ நம்ம கூட தான் இருக்கிறாரு. அதை என்னைக்கு தீர்க்க தரிசன வார்த்தை கிடச்சிருச்சு, ஆனால் என்னைக்கு ஆத்மா ஆதாயத்தை செய்ய ஆரம்பித்தோமோ அடைக்கப்பட்ட தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியமும் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. அப்போ என்னோட ஃபோக்கஸை உடைச்சாரு. உன்னோட பேண்டு வந்து பெரிய அளவில் இருக்கணுன்ற இதில் போவாத, இந்த மியூசிக் மூலிமா எத்தனை பேரை ஆத்மா ஆதாயம் பண்ண முடியும், எத்தனை வாலிபர்களை இந்த மியூசிக் மூலிமா டச் பண்ணி ஆண்டவர் பக்கம் சேர்க்க முடியும், இந்த ஆராதனை மூலிமா எத்தனை பேரை பிரசன்னத்துக்குள்ளார நடத்த முடியும், அந்த உடைந்து போன உறவை மறுபடியும் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை ஆண்டவர் உணர்த்தி கற்றுக் கொடுத்ததை நான் பார்த்தேன். எஸ், நீங்கள் சொல்லுது எனக்கு ஒரு பிடிச்சிருந்துச்சு பாஸ்டர். லாஸ்ட் பார்ட் யூ சேஸ் தட் நமக்கு இருக்கிற டேலண்ட் முக்கியம் இல்லை, பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் கம் ஃப்ரம் காட். அது கடவுள் கொடுத்து. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி மற்றவங்க ஜனங்களுக்கு வந்து அது வந்து காமிக்கிறது, எப்படி அவங்க பிரச்சனத்துக்கு இழுக்கிறது, கடவுளோட வழியை இஸ் ஸோ அமேசிங் பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். பாஸ்டர், எந்த பாட்டு நீங்கள் கடைசியாக எழுதுனீங்க? கடைசியாக இப்போ ரீசன்ட்லி எழுதின ஒரு பாட்டு இருக்குது. அது என்னன்னா, போன வருஷம் அண்ணி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது, விழுந்தாலும் எழும்பி நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வந்து ஆவியானவர் கொடுத்துட்டே இருந்தார். அப்போ யாரெல்லாம் விழுந்து போயிருக்கிறாங்களோ அவங்க மறுபடியுமாக ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த ஒரு பாடல் வந்து இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பாட முடியுமா பாஸ்டர்? ஓ இப்பயா இது அந்த லிரிக்ஸ் மட்டும் பார்த்துக்கிறேன். க்ளோரி க்ளோரி ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்.
வானோ அது வானோ சிங்காசனம், பூமி இது பூமி அவர் பாதப்படி. வானோ அது வானோ சிங்காசனம், பூமி இது பூமி அவர் பாதப்படி. உம்மை விட்டு தூரமானா போக முடியல, நீங்க இல்லாம வாழ முடியல. அன்பே அன்பே என்னாருயிரே, விழுந்தாலும் எழும்பிடுவேன். அன்பே அன்பே என்னாருயிரே, என்ன நடந்தாலும் துதித்திடுவேன். அழைத்திட்ட தேவன் நீரே, யெகோவாயீரே, என் ஆசை தேவை எல்லாம் நீரே நீரே. அழைத்திட்ட தேவன் நீரே, யெகோவாயீரே, என் ஆசை தேவை எல்லாம் நீரே நீரே. தாகத்தில் நிற்கின்றேன், ஏக்கத்தில் தவிக்கின்றேன், ஏக்கமாய் உம்மை தேடுவேன். தாகத்தில் நிற்கின்றேன், ஏக்கத்தில் தவிக்கின்றேன், ஏக்கமாய் உம்மை தேடுவேன். அன்பே அன்பே எல்லாருயிரே, விழுந்தாலும் எழும்பிடுவேன். அன்பே அன்பே எல்லாருயிரே, என்ன நடந்தாலும் துதித்திடுவேன். விழுந்தாலும் எழும்பிடுவேன், என்ன நடந்தாலும் துதித்திடுவேன். Wow, so nice, Glory. Pastor. Praise the Lord. Very nice, Pastor. Pastor, thank you so much. ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு. எப்போ Pastor ரிலீஸ் பண்ண டைம்? இது நான் உட்காரணும், இப்போ தான் பீட்டு செஞ்சுருக்கிறேன். உட்காந்து ஒரு மேபி நெக்ஸ்ட் இயர். Very nice, Pastor. All the best for that. Pastor, நீங்கள் சொன்னீங்க about discouragement, நீங்கள் discouragement ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. பட் உங்களோட லைஃப்பில் Pastor, not everyone will accept you. ஓகேவா? not everyone will accept me, accept everyone. இப்போ நம்மளோட லவ் பண்ணுறவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க பார்த்தோன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அவுட் ஆஃப் தட் அக்செப்டன்ஸ் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன வேலை நீங்கள் பார்க்குறீங்க Pastor? எப்படி நீங்கள் அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டை உங்கள் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? வென் பீப்புள் எப்படி சொல்லலாம், லைக் உங்களுக்கு தெரியாத ஒரு ஆள் இப்போ உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க சரி நம்ம மனசு புரிஞ்சுக்கும், இல்லை மேபி நம்ம ஆறுதலாக ஒன்று சொல்லுவோம். ஆனால் நம்ம தெரியாதவங்க ஒருத்தவங்க கமெண்ட் சொல்லும் போது எப்படி அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் லைஃப்பில்? அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஓகே, இப்போது அக்செப்டன்ஸ் சொல்லும் போது அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஊழியம் செய்கிறோம், எந்த ஊழியம் செஞ்சாலும் சரி, ஜனங்க ஃபர்ஸ்ட்டு நம்மளை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணாத அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம நடந்துக்க கூடாது. அப்போ அதுதான் டெஸ்டிமனின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழுங்கய்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த அந்த சாட்சி உள்ள வாழ்க்கையை முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம செய்யணும். இப்போ சில பேர் என்ன சொல்லுங்க, இது உன் வாழ்க்கை நீ வாழு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப சோஷியல் மீடியாலாம் அதை தான் கொண்டுட்டு வராங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க, இது என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்கிறேன் அப்படின்றத விட இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த அந்த காரியம் ஜனங்க மத்தியில் அக்செப்டன்ஸை கொண்டுட்டு வரும். அப்போது ஆண்டவருடைய தயவும் முக்கியம், மனுஷனோட தயவும் அது இருக்குது. வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். அப்போ மனுஷனுங்க என்ன வேணாலும் பேசிட்டோம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்படி அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும்.
அப்போ இருக்கும்போது நம்ம செய்கிற ஊழியம் வந்து ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃபைனலி நம்ம மனுஷனுங்க மத்தியில் தான் நம்ம ஊழியம் செய்கிறோம். ஆனால் அப்படி இருந்தோம் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் நான் வந்து ஆசைப்படுறேன். இருந்தாலும் நீங்கள் கேட்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு குறையை கண்டுபிடிச்சி பேசுறது, வேறு மாதிரி கதையை கொண்டுட்டு வர்றது, விமர்சனம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதன் மத்தியிலையும் ஆண்டவருக்கே எவ்வளோ கேள்வி வந்துச்சு. சொந்த இடத்துலே ஆண்டவருக்கு ஏசப்பாக்கு வந்து எவ்வளோ கேள்வி விமர்சனம் குறையாக பேசுனாங்க. ஸோ அவருக்கே வந்துச்சுன்ற போது நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆண்டவரை விட பெரியவங்களா? இல்லையே. அப்போ நம்மளுக்கும் வரும், அதை தாண்டி வரணும். அது எப்படி அது தாண்டி வர முடியும் அப்படின்னா, நீடிய பொறுமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த நீடிய பொறுமையோடு நம்ம நடந்து போகும்போது என்ன மாதிரி அடி நம்ம வாழ்க்கையில் விழுந்தாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு கூலாக பீஸாக போக முடியும். அதனால தான் அந்த ஆவின் கனியில் பொறுமைன்னு மட்டும் பேசலை, நீடிய பொறுமையாக இருக்கணும் யா நீங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே பாஸ்டர், நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட்க்கு போகாத முன்னுக்கு பாஸ்டர், we have something special today. நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. அது உங்களுக்கும் சரி there is something exciting and special. One Studio பார்த்தனா will be launching the next show very soon. உங்களுக்காக வந்து ஒரு புது ஷோ காத்துக்கிட்டு இருக்கு. And before நம்ம வந்து டீடைல்ஸ் எல்லாத்துக்கும் போகாத முன்பாக பார்த்தோம்னா, let us enjoy the preview video of our upcoming show from One Studio. That is for you guys. Wow, it is amazing news. ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு நியூஸ். என்னன்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே 26 அக்டோபர் FB லைஃப்ல 12 PM to 1 PM வந்து நம்மளுக்கு ஒரு ஷோ இருக்கு. மறந்துடுங்க, ஜஸ்ட் ஒன் இதே டைம் தான் 12 PM to 1 PM, ஜஸ்ட் ஒன் in FB live. And what is more special about this show? இந்த ஷோ ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தோம்னா, the show is for all the women and girls. எல்லா பெண்களுக்கும் பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஷோ இருக்கு. And it's not about என்ன செய்ய போறாங்க அது இல்லை, but it's all a purpose for all the women and girls out there. And this show is for all the women and girls, and so don't forget to join with us. And yes, all the women and girls, இது நம்மளோட ஷோ is beauty, அவரின் அழகு. நீங்களும் நானும் அவரோட அழகுல. So stay tuned guys for next week, next Saturday 12 PM to 1 PM, just 1 hour. Thank you so much guys. Okay pastor, நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்மளோட செக்மெண்ட்க்கு வரோம் பாஸ்டர், கேம். ஓகேவா, கேம் செக்மெண்ட்க்கு வரும். இப்போ வந்து உங்கள் மின்னுக்கு பாஸ்டர் டைஸ் இருக்கு, நம்மளோட பாஷையில் சொன்னால் டாடு இருக்கு. ஓகே பாஸ்டர், நீங்கள் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் விளாண்டுருக்கீங்களா பாஸ்டர்? அந்த விளாண்டுருக்கீங்களா பாஸ்டர்? ஆனால் இப்போ வந்து நம்ம மின்னுக்கு வந்து டாடு தான் இருக்கு. ஸ்னேக்குங்க எங்க பாஸ்டர்? நீங்கள் எப்பயோ காலை கீழே போட்டு மிதிச்சிட்டீங்க. லேடருங்க கடல் எப்பயோ உங்களை உயர்த்தி மேலே வச்சுட்டாரு. கலக்குற. ஓகே பாஸ்டர், இங்கே வந்து ஓகே பாஸ்டர், இங்கே பார்த்தீங்களா இந்த போர்ட் பார்த்தீங்களா? நம்பர் இருக்குல்ல 1 to 12.
ஓகே. ஆனால் வந்து எல்லாமே வந்து கிளம்ஸி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த டைஸ் போட்டோன்னே என்ன நம்பர் விழுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1 இருக்குது. இப்போ வந்து 2னா வந்து இங்கே 2 ஸோ வந்து அதை நீங்கள் டேப் பண்ணோன்னா உள்ளுக்கு வந்து உங்களுக்கு ஒன்று காத்திருக்கு. அது பார்த்துட்டு உங்கள் லைஃப்பில் என்ன ரிலேட்டடு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு நீங்கள் ஷேர் பண்ணோம். ஓகே பஸ்தர்? ரெடி? ஓகே பஸ்தர், கோ ஃபார் இட். ஆறு. 6 பஸ்தர். இதை எடுக்கணுமா? மைக்கு மைக்குன்னு சொல்லும்போது அதை பற்றி சொல்லணும். அதை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரிலேட்டட். எஸ். ஓகே, மைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன். ஓகே, மைக்கு வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப பயமாக இருக்கும் அந்த மைக்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. இந்த மைக்கை ஹோல்ட் பண்ணி பாடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 1000 பேர் இருந்தாலும் மைக்கை பிடிச்சி பாடுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் 10 பேர் இருந்தாலும் மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயம். அது யாருன்னு தெரியல. ஸோ அதுதான். ஓகே பஸ்டர். 10. கிஃப்ட்டு. இந்த கிஃப்டை வந்து என் ஒய்ஃப்க்கு நான் கொடுக்குறேன். கேத்ரின் ராஜ். உங்களோட ஒய்ஃப்க்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டில் எது பெஸ்ட் கிஃப்ட் நீங்கள் நினச்சிங்க? நான் கொடுத்த பெஸ்ட்டான கிஃப்ட்டு நான் தான். என்னை தாண்டி ஒரு பெஸ்ட்டான கிஃப்ட்டு அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஈச் அண்ட் ஒரு கிஃப்ட் தரேன்ட்டு பேசிக்கோ. ஸோ பிஃபோர் நம்ம ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணாதும் எனக்கு ஃபஸ்ட்டு கைஸ் now we open question to all the people. நீங்கள் பார்த்துருக்கோம் இந்த பாஸ்டர் மெத்தியூக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ you guys can shoot out the question. இது வந்து 2 விதமாக வந்து 2 வேல வந்து நம்ம வந்து கொஸ்டினை ஷூட் ஆஃப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நீங்கள் கமெண்ட் மூலியமாக ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் வந்து உங்களோட கொஸ்டினை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அண்ட் செகண்ட் வே பார்த்தோன்னா வாட்ஸ்அப் மூலிமா வந்து நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்பலாம். ஸோ I will read it out the number for you guys. 01133058341 01133058341. So this is the time for you guys. உங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க, whatever it is a ministry or is a life, whatever உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க, shoot out the question right now. We will waiting for you guys. Thank you. Okay, Pastor, let's continue. Yeah. Okay, 11, Pastor. கண்ணீர். நேற்று தான் இந்த கண்ணீரை பற்றி சர்ச்சில் பேசினேன். Wow. என்ன ஒரு காரியம் சொன்னேன் அப்படின்னா, அநேக தேவைகள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில். வீடு, காடி, வேலை, உறவு, கல்யாணம், பொண்ணு, மாப்பிள்ளை, காதலன், காதலி, பிரேக்கப் பண்ணுறது. ஸோ அநேக காரியங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அநேக பிரச்சனை இருக்கும். அப்போ நேற்று நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவருடைய பாரம் அது வந்து ஆத்மா தான். அப்போ ஆத்மாக்களுக்காக நம்ம கண்ணீரை விடும் போது, அழுது ஜெபிக்கும் போது மற்ற காரியங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு சான்ஸே வராது அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொன்னேன். ஸோ ஆண்டரோட ஏக்கத்தை, அவரோட பாரத்தை
புரிஞ்சு அவரோட பாரத்தை எடுத்து நம்ம போகும்போது நம்மளுடைய பாரங்கள் கவலைகள் அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது மற்றவைகள் எல்லாம் நம்மளுக்கு கூடவே கொடுக்கப்படும். கூடவே கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா மற்றதுக்கு வந்து கண்ணீர் சிந்த மாட்டோம். எல்லாமே இப்போ என் வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் வந்து எவ்வளோ பிளெஸிங்கை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக வச்சிருக்கிறாரு. கண்ணீர் ஓகே, முக்கியமான ஒரு காரியம். கண்ணீர்னு வரும்போது தயவு செய்து சொல்லியாச்சு, மறுபடியும் சொல்கிறேன், மனுஷனுங்க கிட்ட போயிட்டு அந்த கண்ணீரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ப்ரெஷஸாக, கண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷஸான ஒரு விஷயம். ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு எதுக்கு ஜெபிக்கணும், எங்கே ஆரம்பிக்கணும்னு அப்படி தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் பாடுங்க, வொர்ஷிப் பண்ணுங்க, அவரை துதிக்கும் போது அந்த நேரத்தில் கண்ணீர் வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சிருவாரு. Amen, 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 amen. Very nice, pastor. Okay, the next pastor. எட்டு நியூ. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா. நான் நினைச்ச கூட சேர்ந்து பாடுவேன், தாரும் தேவா. அப்போ புதிய கிருபை, புதிய பலனை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்கள் ஊழியத்தை செய்யறதுக்கு புதிய பலன் வேணும், புதிய தாளந்து, புதிய கிருபை, உங்களோட புதிய ஞானம் எனக்கு வேணும். அது ரொம்ப முக்கியம். நான் ஊழியத்தை செய்யும் போது ஆரம்பிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா அந்த ஜெனரேஷன், என்னோட தாத்தா ஜெனரேஷன், என்னோட அப்பாவோடைய ஜெனரேஷன், என்னுடைய ஜெனரேஷன், எனக்கு கீழே இருக்கிற ஜெனரேஷன், தம்பிங்களோட ஜெனரேஷன், இப்போ மகனும் வந்துட்டாங்க, அந்த ஜெனரேஷனும் வந்துட்டாங்க. 5 ஜெனரேஷனை நான் எப்படி ஆண்டவரே வழி நடத்த போகிறேன்? அப்போ உங்களோட ஞானம் தான் எனக்கு வேணும். உங்களோட ஞானத்தை கொடுத்து, புதிய ஞானத்தை கொடுத்து, இப்போ உள்ள ஜெனரேஷனை எப்படி நடத்தணும்னு சொல்லி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். Very nice, pastor. Okay, pastor, next. Glory. 12. எப்படி எல்லாம் மேல ஒன்றாவது நம்பருன்னு சொல்லும்போது எனக்கு அண்ணன் ஞாபகம் தான் வருது, பாஸ்டர் தாமஸ் ஞாபகம் தான் வருது. அவர் தான் பிறந்தார். ஸோ அந்தாண்ட அதுதான். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா பாஸ்டர்? அவர் அண்ணன் தம்பிக்கு தான், ஆனால் அவர் வேற, நான் வேற. அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. எனக்கு புரியல பாஸ்டர். அதாவது எப்படி சொல்றதுன்னு அது வார்த்தையே இல்லை. அது அண்ணன்னு சொல்றதா, தம்பி கூட்டாளின்னு சொல்றதா, சீனியர் பாஸ்டர்னு சொல்றதா, அது ஸ்பெசிஃபிக்காக என்னன்னு தெரியல. இது வரைக்கும் நான் புரிஞ்சிக்க முடியாத இந்த 1ஆம் நம்பரு அண்ணன் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் புரிஞ்சிக்கவே முடியல. புரிஞ்சிக்க முடியாத ஒரு புதிர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு क्वेश्चन இருக்கு பாஸ்டர். What is the future plan in God ministry? Raj from Sungai Petani. ராஜ் from Sungai Petani என்ன கேக்குறாரு? What is the future plan in God ministry? ஃபியூச்சர் பிளான் காட் மினிஸ்ட்ரி. நான் இப்போ என்ன நேற்று வரைக்கும் யோசிச்சிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியை வந்து அந்த பட்டணத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியம் வந்து எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, அப்புறம் ப்ரைஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லி, ப்ரைஸ் டான்ஸ் அதாவது இந்த மாதிரி ஒரு பாடலை போட்டு முன்னுக்கு ஒருத்தவங்க அந்த ஆக்ஷன் செய்வாங்க, எல்லாரும் அந்த ஆக்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஏன் எனக்கு இது தோணுச்சுன்னா, ஹாஸ்பிட்டலில் ரத்த கொதிப்பு, இனிப்பு, கொஞ்சம் கூட எக்ஸசைஸ் இல்லை நம்ம தமிழ் ஜனங்களுக்கு. நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க? செக்குராங் குராங்னா செப்ளோ மினே
சஹாரி, தீகா களி சமிங்கு, அதை மட்டும் செய்யறதில்ல. ஆனால் ஹாஸ்பிட்டலில் மருந்து, அந்த மருந்து, இந்த மருந்து, கண்ட மருந்துகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு செய்ய வேண்டியதை செய்யலை. சின்ன வயசில் சொல்லி கொடுத்ததை இன்னைக்கு வந்து நம்ம சமுதாயம் வந்து அந்த அளவுக்கு சிலர் செய்கிறாங்க, ஆனால் ரொம்ப பேர் செய்யாமல் இருக்கிறாங்க. அப்போ இந்த ப்ரைஸ் டான்ஸ்னு சொல்லி ஒன்று நம்ம செய்யலாம், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியை நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த காரியம் யோசிச்சிருக்கிறேன். இன்னும் செய்யல. மேபி அவர் கேள்விக்கு வந்து அது ஒரு பதிலாக இருக்கலாம். சொல்லுங்க பாஸ்டர், நானும் ஜாயின் பண்றேன். கண்டிப்பா டைமே இல்ல பாஸ்டர், நான் எக்ஸசைஸ் பண்றேன். அப்போ அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, ஏசு என்ன எக்ஸசைஸாக பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ நான் கேட்டேன், ஏசு நடந்த மாதிரி நீ நடப்பியா? இன்றைக்கி நம்மளுக்கு காடி இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, பஸ் இருக்குது. அந்த அன்னைக்கு அவர் ஏன் தனியாக ஜிம்மு, தனியாக எக்ஸசைஸ்னு ஏன் ஒதுக்கலைன்னா, அவரோட லைஃப் ஸ்டைலே மலை மேலே ஏறி ஜெபிப்பார். அது மலை மேலே ஏறுறது வந்து எவ்வளோ வேர்வை அவர் சிந்திருப்பார், எவ்வளோ அவர் உடம்பு என்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய ஹெல்த்தை வந்து ரொம்ப பாதுகாத்துக்கணும். உன் ஹெல்த்தை நீ பார்க்காம அங்கங்கே போயிட்டு நீ காசு ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு உழைக்கிற, அந்த உழைச்ச காசு கஷ்டப்பட்ட காசை எடுத்துகிட்டு போயிட்டு தேவையில்லாததுக்கு மருந்துக்கு நீ ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்போ செய்ய வேண்டியதை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு, செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே பூர்ணமாக நல்லா சந்தோஷமாக இருக்கும் லைஃபு. வாவ், தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பாஸ்டர். நம்ம வந்து இதோட இன்னொன்று கொஸ்டின் பாஸ்டர். செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோன்னா, who are the main worship influencers in your life right now? Stella from Penang. Stella from Penang. Right now, who are the main worship influencers in your life right now? எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாதர் பக்மன் அவர் ரொம்ப இம்பேக்ட் பண்ணி. இப்போது என் லைஃப்பை நான் அவரோட கேசட், அப்போ வந்து கேசட் தான் வரும். எங்கள் வீட்டில் வந்து ரேடியோ, தனியாக ஒரு ரேடியோ இருக்காது, ஐஃபை சிஸ்டம்லாம் இருக்காது. அம்மா வந்து சமைக்கும் போது ஐஸ் பட்டி மேலே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் போட்டு தான் பாட்டு கேட்பாங்க. அப்போ அதில் அவரோட ஆல்பம் இதெல்லாம் வருதோ அந்த கேசட்டில் போட்டு ரேடியோவில் போட்டு ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் நின்றுக்கிட்டே கேட்பேன் கிச்சனில் போயிட்டு. அவ்வளோ பிடிக்கும் ஃபாதர் பக்மனோட சாங்ஸு. அப்போ அவர் தெலுங்கு பாட்டு கூட படிச்சிருக்கிறாரு. அது நான் கொஞ்சம் படிக்கலாமா? ஆசா சம்பாரிசே வைசே ஏசு சம்பாரிசா வைசே மாசா சம்பாரிசே வைசே ஏசு சம்பாரிசா ஹalleluya. பாடுவோமா? கூட பாடுங்க பிள்ளைகளே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. Hey wait pastor, இது வேற மாதிரி இருந்துச்சு pastor. Thank you so much pastor. Okay pastor, நம்ம வந்து இப்போ நம்மளோட செக்மெண்ட்க்கு நம்ம the end வந்தாச்சு. I would like to thank our viewers உங்களோட question shoot off பண்ணதுக்கு. So thank you so much, really means a lot. And pastor, thank you so much pastor. இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து எங்க கூட இந்த உங்களோட லைஃப் டெஸ்டிமனி, உங்கள் லைஃப்பில் வந்து கடவுள் என்னென்ன செஞ்சார், எவ்ரி இமேஜ் நீங்கள் ஒன்று சொல்லும் போது இட்ஸ் அ டெஸ்டிமனி ஓவர் தட். கடவுள் எப்படி செஞ்சார் எல்லாத்தையும் இட்ஸ் ரியலி மீன்ஸ் a lot. இட்ஸ் ரியலி டச் மை ஹார்ட். அண்ட் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆளும் பார்க்குறவங்க அஃப்கோர்ஸ் எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே போல் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ரியலி பிலீவ் தட். அண்ட் வி கம் டு த எண்ட் ஆஃப் த ஷோ pastor. பட் பிஃபோர் வி எண்ட் இட், வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பார்க்குறவங்க? ஓகே, வியூவர்ஸ்க்கு எஸ்பெஷலி இந்த மலேசியா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மியூசிஷியனுக்கும் சில காரியங்களை சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த இந்த தாளந்தை ஆண்டவருக்குன்னு நீங்கள் பயன்படுத்துங்க. தவறான ரீதியில் வந்து நீங்கள் ஏன்னா ரொம்ப என் மனசை இருதயத்தை ரொம்ப வேதனைக்குள்ளார கொண்டுட்டு போகிற காரியம் என்னது அப்படின்னா,
நல்ல நல்ல worship லீடர்ஸ், நல்ல மியூசிக் திறமை இருந்து மியூசிக் வாசிக்கிறவங்க இன்றைக்கி பப்பில், கிளப்பில், பாரில் போயிட்டு வாசிக்கிறத நான் கேள்விப்படுறேன். ஸோ ஆஸ் அ சீனியர் மியூசிஷியன், ஒரு அண்ணனாக இருந்து நான் சொல்கிறேன், ஒரு அண்ணனாக இருந்து அந்த பாசத்தில் நான் சொல்கிறேன், தயவு செய்து ஆண்டவர் உங்களுக்கு, ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து சபையிலேயே வளர்ந்து கற்றுக்கிட்டோம். அப்போ அதை தேவனோட ராஜ்யத்துக்கு பயன்படும்படியாக நம்மளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை எல்லாமே நீங்கள், ஏன்னா சிலர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு பணம் காசு சம்பாதிக்கிறதுக்கு வேறு வழி தெரியல, இந்த தாளந்து எங்களுக்கு இருக்குது, நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், இசை வந்து பரலோகத்திலேருந்து கொண்டுட்டு வரப்பட்ட ஒரு விஷயம். அது ரொம்ப மகிமையான ப்ரெஷஸான ஒரு விஷயம். அது மறுபடியும் அவருக்கு மாத்திரம் நம்ம செலுத்தும் போது, அது அவரோட நாமத்தின் மகிமைக்காக நம்ம பாய்க்கும் போது, யூஸ் பண்ணும் போது, நம்மளோட தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். சரியா? அப்போ இதை நான் வலியுறுத்துறேன். உங்களோட தேவைகள், உங்களோட பண ரீதியில் ஆண்டவர் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். முதலாவது அவருடைய ராஜ்யத்துக்கு பெஸ்ட்டாக. ஆனால் இன்னொரு காரியம் சொல்கிறேன், சர்ச்சில் வாசிக்கிற மியூசிஷியனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து மியூசிக் வாசிக்கும் போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதில் வாசிச்சுக்கிட்டே நீங்கள் worship பண்ணுங்கள். அது சில மியூசிஷியனை பார்க்கும்போது வாசிக்கிறீங்க, ஆனால் கூட சேர்ந்து அந்த வரிகளை படிக்க மாட்டீங்க. ஸோ அதை worship பண்ணி இசை வாசித்துக்கிட்டே worship பண்ணுங்க. என்னோட மகன் ஜோவேஷ்கிட்டையும் நான் அதை தான் சொல்லி கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ worship, be a worshipper. எல்லா மியூசிஷியனும் be a worshipper. கடைசி காலத்தில் நம்ம நிற்கிறோம், கடைசி காலத்தில் நிற்கிறோம். இந்த கடைசி காலத்தில் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற வாலிபர்கள், மியூசிஷியன், worshipper ஆண்டவர் தேடி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வசனத்தில் பார்க்குறோம். ஸோ அந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். கண்டிப்பாக உங்கள் தேவைகள் அனைத்தும் ஆண்டவர் சந்திப்பார். சம்பாதிக்கிறதுக்கு பல லட்சக்கணக்கான வழி இருக்குது. ஆண்டவர் அந்த சாஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அவரோட தாளந்து, அவர் கொடுத்த திறமைகள், தாளந்துகள், கிருபைகள், வரங்கள் எல்லாத்தையும் அவருக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப ப்ரெஷஸாக நம்ம பாய்ப்போம். God bless you all. Thank you so much, Pastor. Hi, Nikiana. Happy birthday. May God bless you. Thank you so much. On behalf of I am Dr. Talker One Way family behalf, we will wish you a blessed happy birthday once again. Yeah. Happy birthday, Nikki. May God bless you. Okay, Pastor. This is a small gift from us. Oh, thank you, thank you, thank you. Behalf of I am Dr. Talker One Way family, always remember that there's a second home for you always. இங்க ஒரு குடும்பம் உங்களுக்காக இருக்கு, நாங்க இருக்கோம். Praise the Lord. Glory. Glory. So thank you so much, Pastor, for giving your time, உங்களோட நேரத்தை, உங்களோட லைஃப்பை வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு. May God bless you, bless your family, bless your ministry. நீங்கள் சொல்கிற புது புது மினிஸ்ட்ரியும் கடல் வந்து for sure his end is upon that for sure. நான் நினைக்கிறேன் மேபி next year குள்ள ஒரு good news about the ministry. Amen. Amen. So God is there, God is with you. So thank you so much, Pastor, for giving your time. And கண்டிப்பா நீங்க வந்து எப்படி என்கிட்ட ஷேர் பண்ணீங்களோ, கண்டிப்பா பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸை பார்த்தோன்னா, நான் எப்படி நீங்கள் சொன்ன டெஸ்டிமனியாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நான் அப்படி ரிசீவ் பண்ணணும். கண்டிப்பாக பார்க்குற ஒவ்வொரு ஆளை பார்த்தோன்னா கண்டிப்பாக ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. I believe that. And I would like to thank our broadcasting partner VVA and Emmanuel FM. Guys, thank you so much, guys. Once again, I like to remind you, all of you, that அடுத்த வாரம் நம்மளுக்கு ஒரு புது ஷோ காத்துக்கிட்டு இருக்கு. 26 October 12 p.m. to 1 p.m. just exactly this time, guys. ஒரு hour தான் FB Live. And as always, the specialty about this show is for all the women and girls, and it's all for us. So make sure to join with us, click with us, and don't forget, guys. And guys, நம்ம வந்து கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். So
I would like to say thank you so much உங்க நேரத்தை கொடுத்ததுக்கு இந்த 1 hour எங்க கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பாஸ்டர் மெத்தியோட வாழ்க்கையை வந்து அவங்க மணியா இருக்கட்டும் கடல் எப்படி அவரை வந்து ஒரு ஆர்டினரியா இருக்கிற மேன கடல் எப்படி உயர்த்தி வைத்தாரு நீங்க பார்த்தீங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு டெஸ்டிமனியும் பார்த்தோன்னா இட்ஸ் a great story நான் சொல்லுவேன். ஒவ்வொரு பகுதியும் கடல் வந்து அவர் வாழ்க்கையை அழகாக்கி இவ்வளவு தூரம் நிப்பாட்டி வச்சிருக்காருன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையை சரி God will make a beautiful story out of it. And thank you so much guys. I am sure signing off with Pastor Matthew from IAM.talk nan.pesum from One Studio. Bye bye guys. God bless you. God bless you.